அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணி முதல் 8:30 மணி வரை அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத் வழங்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்த நிகழ்ச்சியில் திருக்குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் இமாம் மஹ்தியின் வருகை என்ற தலைப்பில் விரிவான முறையில் நாம் இங்கே விளக்கியிருந்தோம். இறுதி காலத்தில் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இமாம் மஹ்தி தோன்றுவார்கள் என்று முஸ்லீம்களில் உள்ள எல்லா பிரிவினர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த பிரிவாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் இறுதி காலத்தில் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் தோன்ற வேண்டும், இமாம் மஹ்தி தோன்ற வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்தில் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் தோன்றுவார்கள், இமாம் மஹ்தி தோன்றுவார்கள், அவர்களின் மூலமாக இஸ்லாம் மகோன்னத நிலையை அடையும், மறுமலர்ச்சி பெறும் என்று கூறியுள்ளார்கள். ஹதீஸ்களில் இது இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, இமாம் மஹ்தி தோன்றுகின்ற காலத்தில் முஸ்லீம்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதையும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். இஸ்ரவேலர்களுக்கு ஏற்பட்ட நிலை எனது சமுதாயத்திற்கு ஏற்படும் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். திருமதியில் ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இஸ்ரவேலர்களுக்கு ஏற்பட்ட நிலை என் சமுதாயத்திற்கு நேரும். ஒரு செருப்பு இன்னொரு செருப்பை ஒத்திருப்பது போல் அவர்களும் ஒத்திருப்பார்கள். இஸ்ரவேலர்கள் 72 பிரிவுகளாக பிரிந்தனர். என் சமுதாயம் 73 பிரிவுகளாக பிரியும். அவற்றில் ஒரு பிரிவினரை தவிர ஏனையோர் நரகம் செல்வர். அப்பொழுது இறை தூதரே, அந்த பிரிவு எது என்று தோழர்கள் கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் நடைமுறையையும் என் தோழர்களின் நடைமுறைகளையும் கடைபிடிப்பவர்களாவார்கள் என்று பதிலளித்தார்கள். திருமதி கிதாபுல் ஈமானில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் 72 பிரிவுகளாக பிரிந்தார்கள். எனது சமுதாயம் 73 பிரிவுகளாக பிரிவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்று முஸ்லீம்கள் பல பிரிவுகளாக பிரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பல பிரிவுகளாக பிரிந்த இந்த முஸ்லிம் சமுதாயம் ஒற்றுமை ஏற்பட வேண்டும், ஒருமைப்பாடு ஏற்பட வேண்டும், இங்கே இருக்கின்ற இந்த சீர்கேடுகளெல்லாம் நீங்கி நல்ல நிலைமையில் இஸ்லாமிய சமுதாயம் மாற வேண்டும் என்று எதிர்பார்த்தும் கொண்டும் இருக்கிறார்கள். பலரும் இதற்காக முயற்சியும் மேற்கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஒற்றுமை, இந்த சீர்கேடுகளெல்லாம் களையும் நிலை எப்பொழுது ஏற்படும் என்று சொன்னால், அது இமாம் மஹ்தி வாக்களிக்கப்பட்ட மஸீஹின் வருகையின் மூலமாகத்தான் அது நிகழும் என்பதை ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். ஹதீஸிலிருந்து நமக்கு மிக தெளிவான முறையில் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த காலத்தை பற்றி குறிப்பிடுகின்ற நேரத்தில் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களில் ஒரு காலம் வரும், அப்பொழுது இஸ்லாத்தின் அதன் பெயர் மட்டும் எஞ்சியிருக்கும், திருக்குர்ஆனில் அதன் எழுத்து மட்டும் எஞ்சியிருக்கும், அவர்களின் பள்ளி வாயில்களில் மக்கள் கூட்டம் நிறைந்திருக்கும், ஆனால் நேர்வழி அறவே இருக்காது. அவர்களின் அறிஞர்கள் வானத்தின் கீழ் மிகவும் கெட்ட படைப்பினங்களாக இருப்பார்கள். குழப்பம் அவர்களிடம் தோன்றி அவர்களிடமே சென்றடையும் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மிஷ்காத்தில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. மக்களில் ஒரு காலம் வரும், அப்போது இஸ்லாத்தின் அதன் பெயர் மட்டுமே எஞ்சியிருக்கும், திருக்குர்ஆனின் எழுத்து மட்டுமே எஞ்சியிருக்கும், பள்ளி வாயில்கள் கட்டப்பட்டிருக்கும், ஆனால் அதில் நேர்வழி இருக்காது.
அவர்களுடைய ஆலிம்கள் வானத்தின் கீழ் மிக கெட்டவர்களாக இருப்பார்கள் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இறைவன் வாக்களிக்கப்பட்ட மசீஹை அனுப்புவான் என்று கூறினார்கள். 73 பிரிவுகளாக பிரிந்த அந்த மக்களை அடையாளம் காண்பதற்காக ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நானும் என்னுடைய தோழர்களும் எவ்வாறு இருப்பார்களோ அவ்வாறு அவர்கள் இருப்பார்கள் என்று கூறியிருந்தார்கள். நாம் கடந்த நிகழ்ச்சியில் இதனை மிக விரிவான முறையில் விளக்கியிருந்தோம். ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் எவ்வாறு இருந்தார்களோ அவ்வாறு இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த இமாம் மஹ்தியும் அவரை பின்பற்றிய தோழர்களும் இருப்பார்கள் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இமாம் ஜமாத்தாக இருப்பார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஓர் அணியின் கீழ் ஒரு தலைமையின் கீழ் அவர்கள் இருப்பார்கள் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்று முஸ்லிம் சமுதாயம் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்திருக்கிறது. அவர்களிடத்திலே தலைமை இல்லை. நாம் கடந்த நிகழ்ச்சியிலும் கூறியிருந்தோம், ஒரு முஹல்லாவுக்கு கூட ஒரு தலைமை கிடையாது, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கூட ஒரு தலைமை கிடையாது, ஒரு மாநிலத்திற்கு கூட ஒரு தலைமை கிடையாது, நாடு தழுவிய அளவிலும் தலைமை கிடையாது. உலகம் தழுவிய தலைமை என்பது கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்றைய முஸ்லிம் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அந்த ஒரு பிரிவினர் யார் என்று சொன்னால், என்னை போன்றும் என்னுடைய சஹாபாக்களை போன்றும் அவர்கள் இருப்பார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஒரு தலைமையின் கீழ் இருப்பார்கள், ஒரு ஜமாத்தாக இருப்பார்கள், ஒரு சரடில் கோர்த்த மணிகளை போல் இருப்பார்கள் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே முஸ்லிம் சமுதாயம் சிந்திக்க வேண்டும். எனவே அந்த ஒற்றுமை, அந்த ஒருமைப்பாடு, அந்த ஒரே தலைமை எப்போது ஏற்படும் என்று சொன்னால், இமாம் மஹ்தி மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் அது ஏற்படும். ஏனென்றால் இறைவன் அதற்குரிய தீர்வை தன் மூலமாக செய்வதாக திருக்குர்ஆனில் 6வது அதிகாரம் 160வது வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறான். அந்த தீர்வு என் மூலமாக ஏற்படும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். எனவே வாக்களிக்கப்பட்ட ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையின் மூலமாகத்தான் அந்த ஒருமைப்பாடு ஏற்படுமே ஒழிய மாறாக இந்த ஆலிம்களாலோ இந்த உலமாக்களாலோ ஒருபோதும் அந்த ஒற்றுமை, அந்த ஒருமைப்பாடு நிச்சயமாக ஏற்படாது. அடுத்து ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், 72 பிரிவுகளாக இஸ்ரவேல் சமுதாயத்தினர் பிரிந்தனர், 73 சமுதாயத்தினராக என்னுடைய உம்மத்தினர் பிரிவர் என்று கூறியிருக்கிறார்கள். 72 பிரிவுகளாக பிரிந்த போது மஸீஹ் தோன்றி அவர்களை ஒருமைப்படுத்துவதற்காக முற்பட்டிருந்தார்கள். அதே போன்று 73 பிரிவுகளாக பிரிந்திருக்கின்ற இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்காக இமாம் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் வாக்களிக்கப்பட்ட மஹ்தியின் மூலமாகத்தான் அது ஏற்படுமே ஒழிய மாறாக இன்றைய இயக்கங்களின் முயற்சியினால் ஒருபோதும் அது நிகழாது என்பதை முஸ்லிம் சமுதாயம் சிந்தித்து உணர வேண்டும். நானும் என்னுடைய தோழர்களும் எவ்வாறு இருந்தோமோ அவ்வாறு அந்த கூட்டத்தினர் இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த கூட்டத்தினரை, அந்த சொர்க்கவாசிகளை அடையாளம் கண்டுகொண்டு அந்த இமாம் மஹ்தியினுடைய ஜமாத்தில் இணைந்தால் நிச்சயமாக ஈடேற்றம் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. எனவே இஸ்லாமிய சமுதாயம் அன்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு செல்லும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்களோ அந்த நிலைக்கு இன்று ஆளாக்கி இருக்கிறதை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று ஆலிம்கள், உலமாக்கள் பல பத்வாக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், பல வேற்றுமைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், பலரும் பலவிதமான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே ஒற்றுமை இல்லை, பிரிவினை இருந்து கொண்டிருக்கிறது. ஆளுக்கு ஒரு கருத்துக்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திருக்குர்ஆனுடைய விளக்க உரை கூட பலரும் பலவிதமாக கொடுத்து கொண்டிருக்கின்ற நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே ஹஜ்ரத் இமாம் மஹ்தியினுடைய வருகையின் மூலமாகத்தான் இந்த ஒற்றுமை, ஒருமைப்பாடு, இந்த மகோதன நிலை, இஸ்லாத்தினுடைய மறுமலர்ச்சி ஏற்படும்
என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த இமாம் மஹ்தியை அடையாளம் காண வேண்டும். அந்த இமாம் மஹ்தியை கண்டால் நீங்கள் அவர்கள் கையில் பையத் செய்ய வேண்டும் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். எவ்வளவு சிரமம் ஏற்பட்டாலும் நீங்கள் அவரிடம் செல்ல வேண்டும், அவருடைய கையில் பையத் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள். எனவே முஸ்லிம் சமுதாயம் சிந்திக்க வேண்டும். என்னுடைய சலாத்தை அவருக்கு தெரிவியுங்கள் என்றும் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த இமாம் மஹ்தி உங்களிலிருந்து தோன்றி உங்களுக்கு இமாமாக இருப்பார்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள். எனவே இன்று முஸ்லிம் சமுதாயம் இமாம் மஹ்தியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2000 ஆண்டுகளாக விண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மீண்டும் இந்த உலகிற்கு வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் அந்த ஈசா இப்னு மரியம் மரணம் அடைந்து விட்டார். அவருடைய சாயலில் வாக்குறுதிக்கு ஏற்ப இமாம் மஹ்தி மஸீஹ் ஹஸரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றிவிட்டார்கள் என்று கடந்த 120 ஆண்டுகளாக கூறிக்கொண்டிருக்கிறது. திருக்குர்ஆன் அடிப்படையிலும் ஹதீஸ்கள் அடிப்படையிலும் ஹஸரத் இமாம் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையாளர் என்பதை கடந்த 120 ஆண்டு காலமாக அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே முஸ்லிம் சமுதாயம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் வருவார் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இறுதி காலத்தில் இமாம் மஹ்தி தோன்றுவார், வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் தோன்றுவார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமை முஸ்லிம் சமுதாயத்திற்கு இருக்கிறது. அவர்களை மறுக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றை மறுக்கின்றார்கள் என்றுதான் அர்த்தம். எனவே நடுநிலையோடு இருந்து முஸ்லிம் சமுதாயம் சிந்திக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கடந்த நிகழ்ச்சியில் விரிவான முறையில் நாம் ஹதீஸ்களின் மூலமாக விளக்கியிருந்தோம். 73 பிரிவுகள் யார், அவர்களை எவ்வாறு அடையாளம் கண்டுகொள்வது என்பது தொடர்பாக நாம் விரிவான முறையில் நம்ம கடந்த நிகழ்ச்சியில நம்ம எடுத்து சொல்லியிருந்தோம். நேயர்களுக்காக நாம் இன்னும் அது தொடர்பாக அந்த 73 பிரிவுகளில் பிரிந்து கிடக்கின்ற நிலையில் இமாம் மஹ்தியின் வருகையின் மூலமாக அங்கே ஒற்றுமை ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த நிகழ்வு எப்படி இருக்கும் என்பதையும் நாம் மக்களுக்கு சொன்னால் அவர்கள் மிக தெளிவான முறையில் அதை புரிந்து கொள்ள வாய்ப்பாக அமையும். தற்போது நாம் பார்த்து வந்தோம், முஸ்லிம்கள் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து விட்டனர் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மைத்துவத்தை நிரூபிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமுதாயம் இந்த அளவுக்கு 73 பிரிவுகளாக பிரியும் என்பதை ஒரு மனிதனால், சாதாரண மனிதனால் கற்பனை செய்து பார்க்க முடியாது இருந்தது. எனவே அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை, ஒரு மறைவான விஷயத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள் என்றால் அது அல்லாஹ்வின் புறமிருந்து அந்த மறைவான செய்தியை பெற்றுதான் அறிவித்திருக்கிறார்கள் என்பதை நாம் உளமாற நம்ப வேண்டியதாக இருக்கின்றது. ஒரு பக்கம் என்ன நிலை ஏற்படும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள். அடுத்த அந்த 73 பிரிவுகளில் எப்படி நீங்கள் உண்மையான பிரிவை அடையாளம் கண்டுகொள்வது, உண்மையான ஜமாத்தை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்பதையும் நமக்கு அடையாளமிட்டு காட்டியிருக்கிறார்கள். அந்த ஹதீஸ்லேயே வருகிறது, ஒன்றை தவிர மற்ற எல்லாமே நரகத்தில் செல்லும். அந்த ஒன்று எது என்பதை பற்றி சொல்லும்போது ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளமிட்டு காட்டிய வார்த்தை மா அனா அலைஹி வா ஸஹாபிஹி என்பதாகும். அதாவது நானும் என்னுடைய சஹாபிகளும் இந்த நபித்தோழர்களும் எப்படி இருக்கின்றார்களோ அப்படி இருக்கக்கூடிய ஜமாத் அது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக மற்றெல்லாம் ஃபிர்காவாக, பிரிவுகளாக பிரியும். ஆனால் அந்த ஈடேற்றம் பெறக்கூடிய அந்த ஜமாத்து, அந்த கூட்டம் ஒரு ஜமாத்தாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது நானும் என்னுடைய இந்த நபி தோழர்களும் இன்று ஒரு ஜமாத்தாக இருக்கிறோம், ஒரு தலைமையில் இருக்கிறோம், ஒரு இமாமுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றோம். அந்த அளவுக்கு ஒரு இமாமையும் அந்த இமாமை பின்பற்றக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் என்ற ஒரு நுணுக்கமான கருத்தை தான் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் விளக்கி இருக்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவினரும் நாங்கள் தான் அந்த ஈடேற்றம் பெறக்கூடிய பிரிவினர் என்று வாதிடலாம். வாதிடுவதற்கு அவர்களுக்கு உரிமையும் இருக்கிறது. ஆனால் அதில் யார் உண்மையாளராக இருக்க முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கடமை உண்மையான முஸ்லிமுக்கு இருக்கின்றது. இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த அடையாளத்திற்கு இணங்க எந்த ஜமாத்து விளங்குகின்றது என்று நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் தான் நாங்கள் முஸ்லிம் சகோதரர்களுக்கு கூறிக்கொள்கின்றோம், இன்று உலகத்தில் எத்தனையோ பிரிவுகள் இருக்கின்றார்கள், ஃபிர்காக்கள் இருக்கின்றார்கள். அவை அனைத்துமே ஃபிர்கா தான்,
குல்லு ஃபிரகத்தின். எனவே இந்த ஜமாத் இருக்கின்றது, இது ஒரு இமாமுடன் கூடியதாக இருக்கின்றது. இன்று முழு உலகத்திலும் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் மட்டும்தான் ஒரு ஜமாத்தை தழுவியதாக இருக்கின்றது. முழு உலகத்திலும் ஒரே ஜமாத்தை தழுவியதாக இருக்கிறது. எனவே அமீர் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த ஒரு சாதாரண கிராமத்துக்கு கூட ஒரு அமீர் என்பவர் இல்லாத அளவுக்கு, கட்டுப்படக்கூடிய ஒரு தலைமை இல்லாத அளவுக்கு தான் முஸ்லிம்கள் பிறந்து கிடக்கிறார்கள். எனவே இந்த பிளவை பற்றி, பிரிவினை பற்றி திருக்குரானும் மிக தெளிவான முறையில் எடுத்து கூறி இருக்கின்றது. அதனை நாம் சென்ற நிகழ்ச்சியிலும் எடுத்து கூறியிருந்தோம். அதில் அல்லாஹ் கூறுகின்றான், அதிகாரம் 6 வசனம் 160 வருகிறது, இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும், நிச்சயமாக எவர்கள் தீனை பிளந்து விட்டார்களோ, இங்கேயும் ஃபிர்கா என்ற வார்த்தை தான் வருகிறது. அதாவது தீனை பல்வேறு ஃபிர்காக்களாக அவர்கள் ஆக்கிவிட்டார்கள் என்றே வருகிறது. தங்கள் மார்க்கத்தை பிளந்து பல்வேறு பிரிவினர்களாகிவிட்டவர்களுடன் உமக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆக பல்வேறு ஃபிர்காக்களாக இவர்கள் ஆகிவிட்டார்கள். இந்த ஃபிர்காக்களுக்கும் பிரிவினர்களுக்கும் உமக்கும் நபியே எந்த தொடர்பும் இல்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்த ஃபிர்காவுடன் சேர வேண்டிய தேவை நமக்கு இல்லை. அடுத்து அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான், நிச்சயமாக அவர்களை பற்றி முடிவு எடுப்பது அல்லாஹ்வின் பொறுப்பாகும். பின்னர் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி அவனே அவர்களுக்கு அறிவித்து விடுவான். ஆக இங்கு பல்வேறு பிரிவுகளாக மக்கள் இன்று பிரிந்திருக்கிறார்கள். இதனை எல்லா முஸ்லிம்களும் ஏற்றிருக்கிறார்கள். இந்த பிரிவினை ஏற்பட்டுவிட்ட பிறகு இதற்கு என்ன தீர்வு, திருக்குரான் கொடுக்கின்ற தீர்வு என்ன என்று சிந்திக்க வேண்டிய ஒரு கடமை தான் முஸ்லிமுக்கு இருக்கின்றது. இப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அதற்கான முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பு அல்லாஹ்விடம் உள்ளது என்று கூறுகின்றான். ஆக அதற்கான பொறுப்பு அல்லாஹ் தன் மீது ஏற்றிருக்கிறான். அது என்ன பொறுப்பு என்று பார்க்கின்ற போது, இவ்வாறு பல்வேறு பிரிவுகளாக பிரியும் போது, ஒரு சமுதாயத்தில் ஒரு உம்மத்தில் சீர்கேடுகள் ஏற்படும் போது இறைவன் அந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்றுகிறான், எப்படி அந்த சீர்கேட்டை விலக்குகின்றான் என்று நாம் பார்க்க வேண்டும். இதற்கும் நாம் திருக்குரானின் பக்கம்தான் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. அதாவது ஒரு சமுதாயம் சீர்கெட்டு விட்டால் அதனை சீர்த்துவதற்கு இறைவன் என்ன சுன்னத்தை, நடைமுறையை கையாண்டு வந்திருக்கிறான் என்று நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறான், யஅலமு அன்னல்லாஹ யுஹ்யில் அர்ல பாத மௌத்திஹா, அதாவது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பூமியை அதன் மரணத்திற்கு பின் உயிர்ப்பிக்கின்றான். பூமியை அதன் மரணத்திற்கு பின் உயிர்ப்பிக்கின்றான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகின்றான். அதிகாரம் 57 வசனம் 18 வருகிறது. இவ்வாறு இன்னும் பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்றான். பூமியை மரணத்திற்கு பின் உயிர்ப்பித்தல் என்பது வெளிப்படையாக வறண்ட ஒரு பூமி இருக்கிறது. அந்த வறண்ட பூமியை இறைவன் மழையை பொழிய வைத்து பிறகு அந்த பூமியை உயிர்ப்பிக்கின்றான். அதிலிருந்து பல்வேறு செடிகள் முளைக்கின்றன, பசுமையாகின்றன. இவ்வாறு இறைவன் பூமி வறண்ட பிறகு அதனை உயிர்ப்பிப்பதற்கு எவ்வாறு ஒரு பௌதிகமான ஏற்பாட்டை செய்திருக்கின்றானோ அந்த ஏற்பாடு என்பது மழை நீர்தான். அதே போன்று ஆன்மீகமான முறையிலும் ஒரு பூமி வறண்டு விட்டால் அதற்கென்றும் அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறான். அதுதான் நுபுவத்தை அனுப்புவது, நபியை அனுப்புவது என்பதாகும். அல்லாஹ் நபியை அனுப்பி அவர் மூலமாக இந்த சமுதாயத்தை அவன் உயிரூட்டுகின்றான், உயிர்ப்பிக்கின்றான். இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்தாகும். இந்த சுன்னத்தை அவன் வெளிவழியாக செய்திருக்கிறான். வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா என்று கூறுகின்றான். வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தஹ்வீலா என்றும் கூறுகின்றான். அதாவது அல்லாஹ்வுடைய நடைமுறையில் நீங்கள் ஒருபோதும் எந்த மாற்றத்தையும் காண மாட்டீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்த முஸ்லிம் சமுதாயமும் இன்று சீர்கெட்டு விட்டது என்பதற்கு எல்லோரும் சான்று பகர்கின்றார்கள், எல்லோரும் இதனை ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த சமுதாயம் சீர்பெற வேண்டுமே என்ற ஒரு ஏக்கமும் எல்லாரும் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஏக்கம் எப்படி நிறைவேறுவது, அந்த சீர்திருத்தம் எப்படி நிறைவேற வேண்டும் என்பதற்கும் நாம் திருக்குரானின் அடிப்படையில் தான் தீர்வு காண வேண்டும். அந்த தீர்வு அல்லாஹ் சொல்வது போல யுஹில் அர்ல பாத மௌத்திஹா, அதாவது பூமியை அது வறண்ட பிறகு அதனுடைய மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் உயிர்ப்பிக்கின்றான். அதே போன்று இந்த ஆன்மீகமான பூமியையும் அல்லாஹ் உயிர்ப்பிக்கின்றான் என்றால் ஒரு நபியை அனுப்பி அதன் மூலமாகத்தான் உயிர்ப்பிக்கின்றான். இந்த அடிப்படையில் தான் இமாம் மஹதி இந்த உம்மத்தில் தோன்றுவார்கள், அவர்கள் இந்த தீனை உயிர்ப்பிப்பார்கள் என்று நாம் நம்புகின்றோம். எல்லா முஸ்லிம்களும் அதனை நம்புகிறார்கள். இந்த அடிப்படையில் இக்காலத்தில் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் என்னை இமாம் மஹதியாக அனுப்பி இருக்கின்றான், கடைசி காலத்தில் தோன்றக்கூடிய இப்னு மரியமாக இறைவன் என்னை ஆக்கி இருக்கிறான் என்று அவர்கள் சத்தியமிட்டு கூறியிருக்கிறார்கள். அதே போன்று அந்த இமாம் மஹதி இப்னு மரியம் மூலமாக என்னென்ன சீர்திருத்தங்கள் ஏற்பட முடியுமோ அவை அனைத்தும் அன்னார் மூலமாக ஏற்பட்டிருக்கின்றன. இன்று அன்னாரை தொடர்ந்து அன்னாருக்கு பிறகு ஹிலாஃபத்தும் தொடர்கிறது என்பதை நாம் சொல்லிக் கொண்டு வருகின்றோம்.
அது சம்பந்தமாக நாம் இன்னும் விளக்கமாக கூற இருக்கிறோம். இப்போது நான் கூற வந்தது மா அனா அலைஹி வாசஹாபி என்று இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டது போல நானும் என்னுடைய சஹாபிகளும் எப்படி இருப்போமோ அதே போன்று அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே என்னை போன்று ஒரு தலைமையின் கீழ் அவர்கள் இருப்பார்கள். ஒரு நிசாம் என்ற அமைப்பு அவர்களிடத்தில் இருக்கும், பைத்துல் மால் என்ற அமைப்பு அவர்களிடத்தில் இருக்கும். இன்றைக்கு பார்க்க போனால் எத்தனையோ முஸ்லிம்கள் டிவியிலேயே மிக பகிரங்கமாக ஒப்புக்கொள்கிறார்கள், இன்று நம்மிடம் பைத்துல் மால் அமைப்பு இல்லை என்று ஒப்புக்கொள்கிறார்கள். அதாவது ஜக்காத் வசூலிப்பதற்கென்று ஒரு பைத்துல் மால் அமைப்பு வேண்டும். ஜக்காத்தை வசூலித்தால் போதாது. சில டிவி நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம், நீங்கள் உங்களுடைய கிராமத்திலேயே உங்களுடைய ஊருக்குள்ளேயே நீங்கள் ஜக்காத்தை வசூலித்துக் கொள்ளுங்கள், அந்த ஜக்காத் பணத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை, உங்கள் கிராமத்துக்குள்ளேயே நீங்கள் அதனை செலவழித்துக் கொள்ளுங்கள் என்ற அளவுக்கு கூட மக்களுக்கு போதனை செய்யக்கூடியவர்கள் இன்று தோன்றி இருக்கிறார்கள். ஆனால் ஜக்காத் வசூலிப்பது எப்படி, திருக்குரான் அது பற்றி கூறுவது என்ன, இஸ்லாமிய நடைமுறை எப்படி இருந்தது என்பதையும் நாம் இங்கு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜகாத் வசூலிக்கப்பட்டதென்றால் அந்த ஜகாத்துடைய பணம் அந்த ரசூலுடைய கையில் தான் வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு இனி நாங்கள் ஜகாத் கொடுக்க மாட்டோம், ஏனென்றால் அந்த ஜகாத்தை வாங்குவதற்கான உரிமை ரசூலுக்கு தான் இருக்கிறது என்று கூட சிலர் கிளம்பி விட்டார்கள். அப்போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கூறினார்கள்? இல்லை, நிச்சயமாக கலிஃபாவாகிய நான் அந்த ஜகாத் பணத்தை கண்டிப்பாக வசூலித்தே தீர்வேன் என்று கூறினார்கள். ஆக ஜகாத்தை வசூலிப்பதற்கான அங்கீகாரம், அதிகாரம் ஒரு ரசூலுக்கு பிறகு இருக்கிறது என்றால் அது ஹலீஃபாவுக்கு தான் இருக்கிறது, அந்த ரசூலை பின்பற்றி வந்த ஹலீஃபாவுக்கு தான் இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலும் இந்த ஜகாத் பணம் என்பது முழு உலகத்திலிருந்தும் அது வசூலிக்கப்பட்டு வந்தது, ஒரே இடத்தில் அது தொகுக்கப்பட்டும் வந்தது. அதுதான் பைத்துல் மால் என்று அழைக்கப்படுகின்றது. அதே போன்று இன்றும் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் கிலாஃபத்து முழு உலகம் தழுவிய அளவில் இருக்கின்றது. எனவே இன்று முழு உலகத்திலும் 194 நாடுகளில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்து பரவி இருக்கின்றது. அந்த 194 நாடுகளில் உள்ள 20 கோடி அஹ்மதிகளும் ஒரே தலைமையின் கீழ் இருக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹதீஸுக்கு இணங்க மா அனா அலைஹி வஸஹாபி, நானும் என்னுடைய சஹாபியும் எப்படி இருப்போமோ அப்படி இருக்கக்கூடியவர்கள் என்று சொன்ன அந்த அடையாளம் இன்று முஸ்லிம்களில் ஒரு பிரிவுக்கு பொருந்துகிறது என்றால் அது அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்திற்கு மட்டும்தான் பொருந்துகிறது என்பதை நாம் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே முஸ்லிம்களே, உண்மையான பிரிவு எது என்பதை யார் தேடுகின்றார்களோ, உண்மையான நீயத்தில் உண்மையான ஒரு எண்ணத்தில் தேடக்கூடியவர்களும் இன்று முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முஸ்லிம்களுக்கும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம், உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஈடேற்றம் பெறக்கூடிய அந்த பிரிவு, அந்த சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு பிரிவு, 73வது பிரிவு என்று சொன்ன அந்த பிரிவு, அது இந்த பிரிவு தான், அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்து தான். இதுதான் ஜமாத்தாக இருக்கிறது. ஒரு ஜமாத் என்றால் இமாம் வேண்டும், அந்த இமாம் என்பது உலகம் தழிய அளவில் இந்த ஜமாத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் மிக தெளிவான முறையில் புரிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் இவ்வளவையும் நாங்கள் உங்களுக்கு கூறியிருக்கிறோம். எனவே முஸ்லிம் சகோதரர்களே, நீங்கள் இறைவனிடம் துஆ கேட்க வேண்டும். இறைவா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஜமாத், அந்த இமாம் இவர்கள்தான் என்றால் இவர்களை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை இறைவா எங்களுக்கு வழங்குவாயாக. அப்படி இல்லை என்றால் அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு தீர்வு, மற்ற எல்லா பிரிவை விட்டும் நீங்கள் விலகிவிட வேண்டும். காட்டிற்கு சென்று மரத்தினுடைய வேரை சாப்பிட நேர்ந்தாலும் சரி, நீங்கள் தனித்திருக்க வேண்டும் என்று சொன்னதுதான் இரண்டாவது தீர்வு. ஆனால் அல்லாஹ்வின் அருளினால் அப்படிப்பட்ட நிலைக்கு இந்த முஹம்மதிய உம்மத்தை அல்லாஹ் ஆக்கவில்லை என்று நாம் கூறுகிறோம். இந்த முஹம்மதிய உம்மத்தில் அல்லாஹ் வாக்குறுதிக்கு ஏற்ப அந்த இமாமத்தை, அந்த இமாமை, அந்த ஹலீஃபாவை ஏற்படுத்தி இருக்கிறான். உண்மையான அந்த உம்மத்தை இறைவன் உருவாக்கி இருக்கிறான். எனவே அந்த அடிப்படையில் இன்று இந்த அளவுக்கு ஒரே தலைமையில் செயல்படுகிறது என்றால் அதனை இனம் கண்டு அந்த ஜமாத்தில் நீங்கள் இணைய வேண்டிய கடமை முஸ்லிம் பெருமக்களுக்கு இருக்கிறது என்பதைத்தான் இந்த ஹதீஸின் வாயிலாகவும் திருக்குரானில் நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்ற இந்த வசனத்தின் வாயிலாகவும் உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இன்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் ஹஜரத் இமாம் மஹதி மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஜமாத்தின் மூலமாக இன்று ஈடேற்றம் பெற முடியும் என்பதை விரிவான முறையிலே விளக்கியிருக்கிறோம். ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நானும் என்னுடைய சஹாபிகளும் இருப்பது போன்று அந்த ஜமாத் இருக்கும் என்று அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இன்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் மட்டும்தான் முழு உலகிலும் ஒரு தலைமையின் கீழ் இருக்கிறது. அவர்களை பின்பற்றிய மக்கள் அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டவர்களாக ஒரு சரடில் கோர்த்த மணிகளை போன்றிருக்கிறார்கள். எனவே முஸ்லிம் சமுதாயம் அந்த ஜமாத்தை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஹஜரத் இமாம் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் இறைவன் இஸ்லாத்திற்கு ஒரு மறுமலர்ச்சிக்கான ஏற்பாட்டை செய்து தந்திருக்கிறான். ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
நான் முதலிலும் மஸீஹ் இப்னு மரியம் இறுதியிலும் இருக்கும் நிலையில் எனது சமுதாயம் எவ்வாறு நாசமடையும் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளதாக இப்னு மாஜாவில் நாம் பார்க்கிறோம். எனவே ஹஜ்ரத் இமாம் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த வாக்களிக்கப்பட்ட மஸீயை ஏற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் ஈடேற்றத்திற்கான வழி இருக்கிறது. எல்லாவல்ல இறைவன் அந்த ஜமாத்தை அடையாளம் கண்டுகொண்டு அதில் இணைகின்ற வாய்ப்பினை முஸ்லிம் சமுதாயத்திற்கு வழங்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்ச்சியை இந்த வகையில் நாம் நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்தில் இமாம் மஹ்தி வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் தோன்றுவார்கள் என்று முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த முன்னறிவிப்புக்கு ஏற்ப அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த இமாம் மஹ்தி என்றும் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் என்றும் வாதித்தார்கள். எந்த இமாம் மஹ்தி தோன்றுவார்கள் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்துள்ளார்களோ, எந்த வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் தோன்றுவார்கள் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்துள்ளார்களோ, அந்த இமாம் மஹ்தி வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் நான் கௌபத்துல்லாவில் நின்றும் சத்தியம் செய்ய தயாராக இருக்கிறேன். எந்த இறைவன் மீது பொய் சத்தியம் செய்வது சாபத்திற்குரியதோ அந்த இறைவன் மீது நான் உண்மையாளன் என்று நான் சத்தியம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் தோற்றுனர் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாதித்தார்கள். அவர்களுடைய படத்தை தான் நீங்கள் இப்போது தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். நீங்கள் மஹ்தியை கண்டால் அவர் கைகளில் பையத் செய்யுங்கள். பனி மலைகளை முழங்கால்களில் கடக்க நேர்ந்தாலும் அவரிடம் செல்லுங்கள். ஏனென்றால் அவர் அல்லாஹுடைய கலீஃபாவும் மஹ்தியும் ஆவார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த மஹ்தியை கண்டால் அவருடைய கையில் பையத் செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவரிடம் நீங்கள் செல்ல வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இமாம் மஹ்தி தோன்றியாயிற்று. அவர்களை முஸ்லிம் சமுதாயம் அடையாளம் காண வேண்டும். ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கிலாஃபத் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் மலர்ந்திருக்கிறது. நுபுவத் வழியில் கிலாஃபத் தோன்றும் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்துள்ளார்கள். அதுபோன்று ஹஜ்ரத் இமாம் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் கிலாஃபத் மலர்ந்திருக்கிறது. என்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் 5வது கலீஃபா ஹஜ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் ஐயதுல்லாஹு தாலா பின் நஸ்ருல் அசீஸ் அவர்கள் இந்த ஜமாத்தை வழிநடத்தி செல்லுகின்றார்கள். உலகத்தில் இருக்கின்ற 20 கோடி அஹ்மதி முஸ்லிம்களின் ஒப்பற்ற தலைவர் ஹஜ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் ஐயதுல்லாஹு தாலா பின் நஸ்ருல் அசீஸ் அவர்கள். உலகத்தில் உள்ள 194 நாடுகளில் வாழும் 20 கோடி அஹ்மதி முஸ்லிம்களின் ஒரே தலைவர் கலீஃபத்துல் மஸீஹ் ஹஜ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் ஐயதுல்லாஹு தாலா பின் நஸ்ருல் அசீஸ் அவர்கள் ஆவார். and addressed the gatherings attended by thousands. This was a historic occasion when for the first time the addresses by இன்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் மட்டும்தான் உலகளாவிய ஒரு ஆன்மீக தலைமை இருக்கிறது. மற்ற இயக்கங்கள் எல்லாம் பல பிரிவுகளாக இருக்கின்ற நிலையில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் மட்டும்தான் ஒரு தலைமையின் கீழ் ஒரு ஜமாத்தாக இருக்கிறது. நானும் என்னுடைய சஹாபாக்களும் இருப்பது போல் அவர்கள் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த ஜமாத்தை, அந்த இமாமை அடையாளம் காண வேண்டிய பொறுப்பு முஸ்லிம் சமுதாயத்திடம் இருக்கிறது.
He consistently attracted large crowds during this trip, some amongst the largest ever assembled in the Jamaat history of West Africa. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய ஆன்மீக தலைவர் கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள். சமீபத்தில் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள். அதனுடைய வீடியோ காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் ஒன்று கூடி தங்களுடைய இமாமை வரவேற்கின்ற காட்சியை நீங்கள் பார்த்து In Ghana, கானா on the நாட்டின் 15th of அதிபர் March 2004, கலீஃபத்துல் மஸீஹ் the President அவர்களை of the வரவேற்று Republic of Ghana உபசரிக்கின்ற காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கானா நாட்டு அதிபர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற நிகழ்வுகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். I took to the lectern because I just want to tell all of you I'm one with you in expressing joy and happiness in welcoming His Holiness, who, as I say, is a Ghanaian, because it was here by his own autobiography, or is it the CV? எனவே அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஒரே தலைமையின் கீழ் இயங்குவதால் வெற்றிக்கு மேல் வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த வெற்றியில் கை கொடுக்க நீங்களும் முன்வர வேண்டும் என்று உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். اللهم صل على